ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் எஸ்பிஐயில் இருக்கிற அமிர்த் விஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 டேஸ்க்கான ஒரு எஃப்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ எல்லா டென்யூர்லையுமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட டென்யூரில் தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து 6 டேஸில் தான் இதுக்கு வந்து டைமே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க் தான் இந்த ஸ்கீம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அமிர்த் விஸ்டி ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம்ஸ். ஸோ டென்யூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டேஸ்க்கான டென்யூராக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஃபிக்ஸ்டு அண்ட் டேர்ம் டெபாசிட் ஸ்கீம்ஸாக இந்த ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ லிமிட்டட் பீரியட், அதாவது எல்லா டென்யூர்ஸ்லையுமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது அப்படின்றது தான் இதில் மெயின் ரோலாக நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது, ஸோ ஸ்கீம் டியூரேஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4 டேஸ், அதாவது நீங்கள் அரௌண்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம பார்க்கும்போது 1 இயர் 2 months and 19 டேஸில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக 4 டேஸ் தான் இந்த இதுக்கான டென்யூஸாக இருக்கும். ஸோ இந்த 4 டேஸில் ஸோ நார்மல் எஃப்டிக்கும் இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் எஃப்டியை விட இந்த ஸ்பெஷல் எஃப்டியில் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ ஏற்கனவே நீங்கள் நார்மல் எஃப்டியில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் தாராளமாக இந்த 4 டேஸுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மந்த்துக்கும் சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இப்போதைக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மார்ச் 2026 ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரல் பப்ளிக் 6.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் வந்து இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, காம்பவுண்டிங் அண்ட் குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசனை விட சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், ஜென்ரல் சிட்டிசன் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும். ஸோ டிஃப்ரென்சியேஷன்ஸ் வரும். ஸோ அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிடைக்குது. அடுத்தது, எப்போ இதை லான்ச் பண்ணாங்க, வேலிடிட்டி பீரியட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே ஏப்ரல் 15 and 2025 இந்த ஸ்கீம்ஸை வந்து திருப்பியும் ரீலான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஏற்கனவே மார்ச்சோட அதுக்கான ஸ்கீம்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. திருப்பியும் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ஏப்ரல் 15 இந்த ஸ்கீம்ஸ் வந்து திருப்பியும் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 31, 2026 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இன்னும் 6 டேஸ் தான் இதுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஏப்ரலில் இந்த ஸ்கீம்ஸை வந்து ஒரு வேளை இருக்கலாம் அல்லது டிஸ்கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதனால் இந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஸோ மினிமம் டெபாசிட்டாக பார்த்திங்க அப்படின்னா 1000 rupeesலேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் டெபாசிட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா less than 3 crore உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கணும். ஸோ அதாவது சர்டன் லிமிட் அப்படின்றத, ஸோ 3 கோடிக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து வேறு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். 3 crore to 5 crore அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. ஸோ அதே போல் நீங்கள் இந்த மினிமம் அமௌண்ட்டாக 1000 rupees, மேக்ஸிமம் லிமிட் வந்து உங்களுக்கு அந்த 3 crore உங்களுக்கு இருக்கணும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் எவ்ரி மந்த். ஸோ எவ்ரி மந்த் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும், பேஸ்ட் ஆன் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி. நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். குவார்ட்டர்லி பே அவுட் எவ்ரி 3 months வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ அது குவார்ட்டர்லி பே அவுட் ஆப்ஷன்ஸ். ஆன் மெச்சூரிட்டி, ஸோ ஃபுல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டுகெதர் அட் 4 டேஸ். பிரின்சிபல் அமௌண்ட்டும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு 4 டேஸ் அந்த கழித்து உங்களுக்கு கிரெடிட் தான் ஆன் மெச்சூரிட்டி அப்படின்றதையும் இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ப்ரீ மெச்சூர் விட்ரால் ரூல்ஸ் என்ன, அதாவது முன்கூட்டியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஒரு எமர்ஜென்சியாக அந்த பண்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க, ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க, அந்த பண்ஸை நான் எடுக்கணும் எமர்ஜென்சி அப்படின்னா ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து இருக்கும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கணும். 5 lakhs அப்படின்னா 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், உங்களுக்கு 5 lakhs above அப்படின்னா 1% ஆஃப் பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்கும். ஸோ இந்த பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படின்றது உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லெஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஒரு சில பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 5 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித சார்ஜஸும் இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை அப்படியே ஃபோர்க்ளோஷர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க.
அடுத்தது லோன் அண்ட் ஓவர் ட்ராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதில் 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 10 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய் விட 9 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டாக, அதாவது பர்சனல் லோனா அல்லது எஜுகேஷன் லோனா, கார் லோனா, எமர்ஜென்சியாக ஃபண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த லோனை வந்து நீங்கள் எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் ஒரு சிம்பிள் கால்குலேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும், ஸோ அரௌண்ட் 4 டேஸ் கழிச்சு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமாக நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் 1 ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பப்ளிக். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் அப்படின்றவங்க 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, ஒரு வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னுவாங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க சீனியர் சிட்டிசன். இப்போது ஜென்ரல் பப்ளிக் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டென்யூர் வந்து 4 டேஸ். அப்போது 1 year and 2 months and 16 டேஸில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.60. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 8025 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ அப்போது எண்ட் ஆஃப் தி டென்யூரில் 1,08,025 ரூபாய் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் கிடைக்குது. இது ஜென்ரல் சிட்டிசனுக்கு. அடுத்தது சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா அவங்களும் 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8600 ரூபாய் கிடைக்குது. ஸோ அப்போ 1 lakhம் இந்த 8600 ரூபாய் சேர்த்து எண்ட் ஆஃப் தி டென்யூர் இந்த 4 டேஸ் கழித்து அவங்க வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது டேக்ஸ் அண்ட் டிடிஎஸ் ரிலேட்டடான ரூல்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கெயின் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே டேக்ஸபிளாக வரும். ஸோ அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் நீங்கள் காட்டி ஆகணும். ஸோ அதுதான். அடுத்தது டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் டிடக்டிவ் சோர்ஸ். ஓவராலாக எல்லா பேங்க்குடைய இன்ட்ரெஸ்ட்டும், ஸோ போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்ஐசியாக இருக்கட்டும், ஸோ பேங்க்குடைய இன்ட்ரெஸ்ட்டை எல்லாமே சேர்த்து ஒரு வருஷத்துக்கு ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாய்க்கு மேலே போகும்போது ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G வந்து சப்மிட் பண்ணணும். அல்லது 10% வந்து டிடிஎஸ் வந்து உங்களுக்கு பிடிப்பாங்க. அதுக்கு மேலே வர அமௌண்ட் இப்போ ஒரு 60,000 ரூபாய் வருது அப்படின்னா அந்த 60,000 ரூபாய் 50,000 ரூபாய் வந்து லிமிட்டு. அந்த 10,000 ரூபாய்க்கு 10% 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து பிடிப்பாங்க. ஸோ அந்த அதில் 10% வந்து 1000 ரூபாய் பிடிப்பாங்க. ஸோ அதுதான் டிடிஎஸ். அது அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் 15H அண்ட் G வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் இயர்லி இந்த ஃபினான்ஷியல் இயர்லி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சேஃப் அண்ட் செக்யூர்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஸ்கீம்ஸில் கவர்டு DICGC இன்சூரன்ஸ் அப் டு 5 lakhs வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. ஸோ பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கனால ஸோ நீங்கள் எந்தவித இஷ்யூஸும் இல்லாமல் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வேர்ல்டு பெஸ்ட்டான ஒரு பேங்காக SBIவும் இருக்குது. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸை வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அமிர்த் விர்ஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம்ஸ் 2 டைப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று ஆன்லைன் மூலமாக ஓப்பன் பண்ணலாம், அல்லது ஆஃப்லைனில் ஓப்பன் பண்ணலாம். ஆன்லைனில் வந்து நீங்கள் யோனோ ஆப், யோனோ SBI அல்லது பார்த்திங்க அப்படின்னா நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக 24 hours எப்போ வேணாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மந்த்லி பேவுட் ஆப்ஷன்ஸ் வேணுமா, ஸோ எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் இல்லைனா டேரெக்டாக நீங்கள் பேங்க்கை விசிட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. அது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ ஷார்ட்டாக 4 days. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 7.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் இருக்குது. மினிமம் டெபாசிட்டாக நீங்கள் 1000 ரூபீஸ்லேருந்து எழுதலாம். ஸோ ப்ரீமெச்சூர் விட்ரால் பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க வித் பெனால்ட்டியோட. ஸோ சேஃபு, ஷார்ட் டேர்ம் அண்ட் கேரண்டட் அண்ட் ரிட்டர்ன்ஸான இந்த ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ஸ்கீம்ஸில் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போது இதில் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 8028 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அந்த 1 லட்ச ரூபாவும் 8000 ரூபாயும் சேர்த்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 24,085 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 40,142 ரூபாவும், 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 56,199 ரூபாவும், 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 72,256 ரூபாவும், 11 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 88,313 ரூபாவும், 13 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1,04,370 ரூபாய் கிடைக்கிது. அதுவே 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1,20,427 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் 16,20,427 ரூபாய் நீங்கள் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.